கருப்பசாமி மறுபடியும் தாராபுரம் வச்சுப்பா. தாராபுரம் யாரா? தாராபுரம் உடல்நிலையை சரி பண்ணணுமா, அதுக்கப்புறம் ஒரு வேலை ஒன்று வாங்கி தரணுமா. யாருக்கு வேலை வாங்கி தரணும்? பொண்ணுக்கு வாங்கி தரணும். உனக்கு தான் வேலையா? சரி, போய் காலைல வந்துட்டு வா. ஓடி எல்லாம் போய் காலைல வந்துட்டு வா. அப்படியாப்பா, சரி. படித்த படிப்புக்கு எழுதுகிற எக்ஸாமில் நமக்கு பாஸ் பண்ணி கொடுக்கணும், அப்படியே இல்லையா? அதனால் நிறையா டைம் ட்ரை பண்ணி பார்த்தோம், அதுக்கு ஆன முன்னேற்றம் இல்லை. அதனால் இந்த டைம் எழுதுறதுல பாஸ் பண்ணி கருப்பசாமி உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா போதுமா? கிட்டவா, நான் கருப்பசாமி வேலை வாங்கி இந்த டைம் தவறாமல் இதில் பாஸ் பண்ணுறேன், உனக்கு கவர்மெண்ட் வேலை கருப்பசாமி உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன்ப்பா. அப்படி இருந்தால் போதுமா? பௌர்ணமிக்கு எனக்கு கனி மாலை பாட்டலை சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். உனக்கு உடம்பு தொந்தரவு இல்லாமல் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக தொழிலும் அமைச்சு எல்லாரும் போல கருப்பை நிம்மதியை உன வாழ வச்சு கொடுத்துறேன்ப்பா. அப்படி அமைச்சா போதுமா? கிட்டவா, கருப்பை நான் கூடவே வரப்போ. பௌர்ணமிக்கு எனக்கு கனிமாலையும் பாட்டலும் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடியும் ஊட்டி வச்சுப்பா. ஊட்டி யாரா? ஊட்டியிலேருந்து சேர்த்தி வாழ வைக்கணும். அவனை நம்பி வேலையும் தொலைச்சு வாழ்க்கையும் தொலைஞ்சு போய் இப்போ வீணா போய் உட்காந்துருக்கான், அப்படியே இல்லையா? அவனை நம்பி கை நிறைய சம்பாரித்த காசு வேலையும் போய் இப்போ நிம்மதியும் போச்சு. அதனால கருப்பசாமி ஓடி போய் பார்த்ததுல அவனை எப்படியாவது அவனை திருத்தணும். போய் காலையில் வந்துட்டு ஓடு. ஃபோன் அடிச்சதுன்னா ஆறுதாக இருந்தாலும் குறி இன்னைக்கு யாருக்கும் கிடையாது. அதே போல கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனை சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில் அவனோட பழக்க வழக்கம் சரியில்லை, அதனால் அவனோட அண்ணியோட கொஞ்சம் பழக்க வழக்கம் இருக்குது அப்படின்னு கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்ததில் அவளோட சொல்படி மட்டும்தான் அவன் கேட்பான், அப்படியே இல்லையா? கேட்குறான். அதனால் அப்போ பிடிச்சது மனைவியை, இப்போ மனைவியை பிடிக்கல. ஏன்? நீ எதிர்த்து கேள்வி கேட்கறதுனால. அதனால் அவன் சந்தோஷம் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டான். அதனால் கருப்பசாமி அவகிட்ட பிரிக்கணும், நம்ம குடும்ப முக்கியம், என் பொண்டாட்டி முக்கியம்னு அவன் தொலைவிட்டு வரணும் அப்படின்னு நான் கேட்க வந்திருக்கேன், அப்படியே இல்லையா? போய் காலைல வந்துட்டு மறுபடி. சரிப்பா, அப்படியா? அதே போல் கருப்பசாமி அடுத்த ஒரு 43 நாளுக்குள்ள அவளுக்கு பிரித்து தக்க தண்டனையும் கொடுத்து, கருப்பசாமி நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி உன்னோட இருப்பிடத்துலேயே உங்ககிட்டவே என் பொண்டாட்டி முக்கியம்னு நான் கொண்டாந்து உன்னோட இடத்துக்கு சேர்த்துனா போதுமா? நான் வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வரும்போது எனக்கு ஒரு மாலையை மட்டும் வாங்கிட்டு வா, சரியா? இன்னையிலேருந்து 43 நாள் அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கி சண்டையை போட்டு, அதே போல் அவங்க அப்பனை ஓடி போய் பார்த்தேன், அவன் பெரிய ஒரு லாயராக இருக்கானா இல்லையா? அதனால் சட்டம் கையில் இருக்கிறதுனால என்ன வேணால் பண்ணலாம்னு அவனும் ஒரு முடிவில் இருக்கான். அதனால் நான் கருப்பசாமி நியாயம் உன் பக்கம் இருக்கிறதுனால நான் உன் பக்கம் அவனை திருத்தி கூட்டிகிட்டு வந்து நல்ல முறையாக வாழ வச்சு கருப்பசாமி கொடுத்தா போதுமா? வர ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துட்டு போப்பான், கருப்பன் கூட வரம்போ. நீ ஞாயிற்றுக்கிழமைக்கு வா, நான் சொன்னதை நீ செய், நான் அமைச்சு கொடுத்துறப்போ. அப்படியா? கருப்பசாமி மறுபடியும் திருச்செங்கோடு வச்சுப்பா. திருச்செங்கோடு யாரா? பேத்திக்கு உடல்நலம் சரியில்லை. அதே போல கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததுல வர ஆடி அமாவாசை வரைக்கும் பொறுமையாக இருக்கு, சரியா? ஆடி அமாவாசைக்கு மேலே உனக்கு படிப்படியாக உனக்கு மாற்றத்தை கொடுத்து சரி பண்ணி கொடுத்து அடுத்த ஆடி வர்றதுக்குள்ள எல்லா பிள்ளைகளும் போல உன்னோட பேத்தியும் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அதே போல நான் அமைச்சு கொடுத்துட்றேன்ப்பா, சரியா? ஒரு கனியை கட் பண்ணியிருப்பேன், அந்த கனியை இன்னைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சு ஒன்றை கொண்டுட்டு போய் ஒரு நாள் விட்டு தேய்ச்சி குளிக்க வச்சு நான் கருப்பசாமி உனக்கு முழுசும் சரி பண்ணி கொடுத்துறேன். தவறாமல் அமாவாசை பௌர்ணமி கனி வாங்கிட்டு போயிரு. நான் கருப்பை கூடவே வரேன். விட்டு அதுக்கு அடுத்த நாள் இன்னொன்று அப்படி 2 நாளைக்கு மட்டும் தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நான் படிப்படியாக மாற்றத்தை கொடுத்து இந்த பௌர்ணமியிலேருந்து ஓரளவுக்கு கால் நல்லா பேலன்ஸாக நிற்கிற மாதிரி கருப்பை அமைச்சு கொடுத்துரும். அப்படி அமைச்சா போதும்ல, கூடவே வரம்போ. அப்படியா? கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் என் குதிரை திருப்பூர் வச்சு. இதில் கட்டட மேஸ்திரி யாரா? கட்டட மேஸ்திரியா? போய் காலில் வந்துட்டோம். அதே போல கருப்பா. அப்படியாப்பா? சரிப்பா, நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி. அதனால தொழில் அப்படின்னு போய் பார்க்கும்போது ஒரு ஆணை முன்னேற்றம் எதுவும் என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதனால் உனக்கு தொழிலும் எச்சு பண்ணி கொடுத்து நல்ல வழியாக ஆளும் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அமைச்சு கொடுத்துறேன்.
அதனால ஒன்றை முடிச்சு விட்டுறலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அது என்ன பண்ணி வச்சிருக்கேன்? முடிச்சிடலாமா? சரி, போய் காலில் வந்துட்டு அதையை முடிச்சிருவோம். ஒரு ஆடி வரைக்கும் போகிறேன். அதுக்குள்ளே தானாக தேடி வந்து நான் கர்ப்பசாமி உனக்கு முடிச்சு கொடுத்தா போதும் இல்லை, நான் கர்ப்பசாமி முடிச்சு கொடுத்துருவேன். அதையும் நான் சரி பண்ணி தரேன். நாளைக்கு என்னை வந்து பாரு, சரியா? அதுக்கு உத்தரவு நாளைக்கு தான். இன்னைக்கு வந்து உனக்கு வேலைக்கும் உன்னை முடிச்சு விடணும் அப்படின்னு நீ வந்திருக்க. அவரை ஆடி முடியறதுக்குள்ளேயே உனக்கு அதுக்குண்டான ஏற்பாடு நான் கருப்பை அமைச்சு கொடுத்தேன். 2 நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி முடிச்சிருக்கு. நாளைக்கு என்னை வந்து பார்த்துருக்கோம். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு குருமந்தூர் வச்சுப்பா. குருமந்தூர் என் குதிரை குருமந்தூர் வச்சு எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. அப்படியாப்பா, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. 2 பசங்களுக்கு வேலை, நீ உட்கார கூப்பிட்ற. 2 பசங்களுக்கும் நல்ல ஒரு வேலை, ஒரு வாழ்க்கை, அப்படியே இல்லையா? அதனால கருப்பசாமி நான் நினைச்சது போலயே நான் நல்லபடியாக உனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல கருப்பசாமி நம்மளும் அந்த இடத்துல பேர் சொல்கிற மாதிரி ஓரளவுக்கு அது வாழணும். நான் கருப்பசாமி 2 பேர்த்துக்கும் வாழ்க்கையும் அமைச்சு தொழிலும் கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துடுவோம். அதே போல் கருப்பசாமி நம்ம தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன், வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்துறேன். முதல் தொழில் இன்னும் ஒரு 11 நாள் பொறுத்துக்க. தொழில் நிரந்தரமாக எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துறேன், நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன். வாழ்க்கை ஆடியிலிருந்து ஆவணி மாதம் முதல் தேடி வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமா? இந்தப்பா கிட்டவா இந்த இது ஒரு கொண்டு என்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. நான் கருப்பசாமி உன் கூடவே வரப்போம் வர்றேன். வெள்ளிக்கிழமைக்கு என்ன வந்து பார்த்துட்டு போப்போம். நாளைக்கு இல்லை, அடுத்த வெள்ளி. கருப்பசாமி மறுபடி மலையப்பாளையம் வச்சு என் குதிரை மலையப்பாளையம் என்ன சொல்லிவிட்டேன், நான் வந்து இறைய மன்னனும் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, கையெழுத்து வேற போடணும், சுமூகமாக பேசி முடியணும், அவன் இடந்தே எனக்கு வேணும் அப்படின்னு வந்து கேட்குறான் அப்படின்னு நீ வந்து கேட்ட. நான் என்ன சொல்லிவிட்டேன், அடுத்த டைம் நீ வரும்போது அவனை சுமூகமாக பேசி நான் கருப்பசாமி அவன் பணம் கேட்குற மாதிரி கருப்பை உருவாக்கி தரேன்னு. இப்போ என்னாச்சு? நான் அதெல்லாம் கேட்கல. நான் கேட்கறதுக்கு ஒரே பதில், நீ எனக்கு இடந்தே அந்த இடம் தான் வேணும், எனக்கு பணமெல்லாம் நீ பணமாக இருந்தால் கொடுத்துடலாம், எனக்கு கையெழுத்து போடணும், பணத்தை வாங்கிட்டு நீ என்னை கேட்ட. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், அடுத்த டைம் வரும்போது அவன் பணம் தான் கேட்பான், அது நீ கொடுக்கறத விட எதிர்பார்க்கறத விட எச்சா கேட்பான்னு சொல்லி அனுப்பினேன். இப்போ என்ன சொன்னான், எச்சாத்தான் வேணும்ன்ற. இப்போ இடம் வேண்டாம், பணம் கொடுத்தா வாங்கிக்கிறேன்ட்டான். போய் காலில் வந்துட்டு ஓடு. அவன் சொல்கிற இடம் தான் வேணும் அப்படின்னு கேட்டவனை நான் சொல்லியே விட்டேன், அடுத்த டைம் வரும்போது பணத்தை கொடுத்தா கையெழுத்து போட்டுருவேன், அதுக்கு வேண்டி நீ கம்மியாக கொடுத்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன். நான் முதவே சொல்லித்த விட்டேன். அதனால் இன்னும் கொஞ்சம் அவன் கேட்குறதுக்கும் வேண்டாம், அதே மாதிரி நீ சொன்னதுக்கும் வேணாம், கொஞ்சம் மேலே வந்து அப்படின்னா கையெழுத்து போட்டு கரையத்தை முடிச்சிடலாம். அப்படி அமைச்சா போதுமா? இந்தா அடுத்த டைம் வரும்போது கரையத்தை முடிச்சுட்டு நான் வந்து பார்க்கணும். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரப்போம். கருப்பசாமி மறுபடி சங்ககிரி வச்சுப்பா. சங்ககிரி என் குதிரை சங்ககிரி வச்சு இதில் வாத்தியார். யாரா வாத்தியார்? அப்படியாப்பா, சரி, நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி, மறுபடியும் போய் கால் வந்துட்டு வைப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி உனக்கு என் மகன் நீட் தேர்வு எழுதணும், அதில் நல்லா பாஸ் பண்ணணும், அதே போல் நம்ம கொடுத்த பணமெல்லாம் வசூல் ஆகணும், எல்லாம் கருப்பசாமி உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து உனக்கு அதில் பாஸ் பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துறேன். ஆனால் நான் என்ன சொன்னேன், நம்ம படியை தாண்டி ஒரு வார்த்தை வெளியில் யாருக்கும் போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீ ஏன் எல்லாத்துக்கிட்ட சொல்லிட்டு தெரியுற? நான் ஓடி போய் பார்த்தனே, நான் மார்க்குன்னு சொல்லலை, மொத்தமாக எந்த விஷயமே யாருக்கிட்டவுமே வெளியில் போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீ கொஞ்சம் வெளியில் பேச்சுவார்த்தை வெளியில் வந்திருக்குது, என்ன பண்ணுறது? இப்போ நீ யாருக்கிட்ட சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? இல்லையே. மொத்தமாக சொல்கிறேன்ப்பா, எந்த வார்த்தையுமே வெளியில் போகக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன், சரியா? நான் ஓடி போய் பார்த்தேன், ஒரு சில வார்த்தைகள் வெளியில் போயிருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் நீ? அப்படி இல்லை, யாருக்கிட்ட சொன்னேன்னு தெரியணும்ல.
அதனால போய் காலில் விழுந்துட்டு வா. அதுக்குள்ளே நானே ஓடி போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். ஒரு மூணாவது ஒரு மனுஷன் ஒரு ஸ்டூடெண்ட், அவங்ககிட்ட நம்மளோட விஷயம் எல்லாம் வெளியில் போகலாமா? போகக்கூடாது. நம்ம சொல்லியிருக்கிறோமா இல்லையா? சொல்லிக்கிறோம்ல. அவன் உனக்கு யாரு? நீ சொல்லு. மூணாவது மனுஷன். அப்போ நம்மளோட விஷயம் வெளியில் போகலாமா? போகக்கூடாது. அதனால கருப்பசாமி கண்டுபிடிச்சி சொன்னால் மட்டும்தான் நீ இப்போ நிப்பாட்டுவியா? அதனால எந்த வார்த்தையுமே உன்னோட இதிலிருந்து வெளியில் போகக்கூடாது. சரியா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் உனக்கு நல்லபடியாக வசூல் பண்ணி கொடுத்து நான் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துறேன். அதனால என் பேரும் கெட்டு போக, அதில் உன் பேரும் கெட்டு போயிடும். தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. அதனால நான் முதவே சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கேன். அதனால மீண்டும் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து எல்லா பணத்தையும் வசூல் பண்ணி கொடுத்துறேன். 4 பேரை மதிக்கிற மாதிரி அதே இடத்துல உருவாக்கி பையனையும் பிள்ளையும் படிக்க வச்சு எல்லாரும் கருப்பசாமனுக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சுறேன். இன்னும் இருந்து என்ன பண்ணணும்? எந்த வார்த்தை யாருக்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நீ கேட்ட நேரத்தை உனக்கு சரி பண்ணி கொடுத்துருவேன். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் காலதாமதமாகும்ப்பா. அதனால் அதில் என் பேரும் கெட்டு போகும், அதில் உன் பேரும் கெட்டு போயிடும். சொன்னது நான் சொன்னான்னு மண்டையாட்டக்கூடாது. சொன்னது வாஸ்தவம் இல்லையா? அதனால நான் கண்டுபிடிச்சி நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால நீயா அதை திருத்த வேண்டியது இப்போ நான் திருத்த வேண்டியதாக போச்சு. அதனால இன்னையோட எல்லா விஷயத்தையும் விட்டுறணும். சரியா? அதனால பேச வேணாம்னு நான் சொல்லலை. யாருக்கிட்ட நீ எப்படி வேணாலும் பேசு, யாருக்கிட்ட என்ன பேசணும் அந்த வார்த்தையை மட்டும் பாரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும்ப்பா. சரியா? ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பார்க்கணும். கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பாய். அவங்க குதிரை கோயம்புத்தூர். யாரா இடத்த விற்க முடியுமா முடியாதான்னு ஒரு சந்தேகத்தில் இருக்கு. அதனால விற்கலாம்ன்றா வேணாம்ன்றா. அட்வான்ஸ் கொடுத்த வாக்குலேயே கிடக்குதான். அப்படியே இல்லையா? அப்படின்னா போய் மறுபடியும் காலில் விட்டுவான். அதனால ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக பேச்சு வருது அவங்ககிட்ட இருந்து. எப்போ கேட்டாலும் நாளைக்கு இல்லை, ஒரு வாரம் 10 நாள் அப்படியே போயிட்டு இருக்குது. அப்படியே இல்லையா? அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை, அதைய மாற்றி உருவாக்கி இப்போ அவளுக்கு பகுதி வேணுமா வேணாமா? இப்போ மறுபடி இப்போ நீங்கள் கரையும் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. கரையும் பண்ணுறதுக்கு நான் இந்த வாரத்துலையும் தன்னோட எனக்கு திருப்பி கொடுத்துட்டு அப்புறம் வாரத்துக்கு கரையும் பண்ணி. இப்போ உனக்கு சுமூகமாக உனக்கு கரையத்தை ஃபஸ்ட்டு முடிச்சு கொடுத்தா போதுமா? அதாவது முடிச்சு கொடுத்தல சாமி, அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு இப்போ சரி பகுதி வேணும். ஆமாம். சரி பகுதி வேணாம் அப்படின்னா இப்போ சரி பகுதி வேணுன்றா. சரி, உனக்கு அவளுக்கு முடிச்சுட்டு 2வது உனக்கு முடிச்சா போதுமா? சரி, கிட்டவா. நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி உனக்கு முடிச்சு கொடுத்துறேன்ப்பா. அடுத்த டைம் வரும்போது 2 பேத்துக்கு முடிச்சுட்டு நீ என்னை வந்து பார்க்குற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமா? இன்னைக்கே கொண்டுட்டு போய் பேசு. நான் கொடுக்குற கணியை கொண்டுட்டு போய் பேசு. இன்னைக்கே காரியம் அதுக்குண்டான ஏற்பாடு. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்த வாரம் நான் வந்து பார்ப்பான். அதே மாதிரி அமைச்சு கொடுத்துறோம். அப்படியா? அதே மாதிரி அமைச்சு தரேன்ப்பா. இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. சரியா? உனக்கு இப்போதைக்கு ஞாபகம் மறதி இல்லாத கருப்பசாமி அமைச்சு தரேன். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு என்னை வந்து பாரு, மற்றதெல்லாம் நான் பண்ணித்தரேன். கருப்பசாமி மறுபடியும் சத்தியமங்கலம் வச்சுப்பா. என் குதிரை சத்தியமங்கலம். கணவருக்கு உடல்நல சரியில்லை அப்படின்னு ஒருத்தி வந்திருக்கா. கணவருக்கு உடல்நல சரியில்லை அப்படியே இல்லையா? அதனால கருப்பசாமி சரிப்பா. அப்படியா? ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு பால் குடம் எடுத்துரு. ஆவணி முடிஞ்சு புரட்டாசி முடியறதுக்குள்ள உனக்கு ஒரு கையும் காலும் வராமல் இருக்கிறத படிப்படியாக மாற்றி சரி பண்ணி கொடுத்து அவனோட வேலையை அவன் செய்கிற மாதிரி கருப்பை அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு தரேன். 4 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. நான் கருப்பசாமி கூடவே இருந்து நான் உனக்கு நானே இருந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக மாற்றத்தை கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பான். கருப்பசாமி மறுபடியும் என் குதிரை ஆய்க்கானம்பாளையம் வச்சு சரிப்பா தறிக்கு நல்ல ஆள் அமைச்சு கொடுத்துறேன். நல்ல தொழில் ஓடுற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன்.
அதே மாதிரி நாளையிலேருந்து கடனோட தொல்லை இல்லாமல் ஆளும் அமைச்சு ஆர்டரும் உனக்கு பிடிச்சி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? நான் கருப்பசாமி ஆளும் அமைச்சு ஆர்டரும் அமைச்சு கொடுத்துறேன். இது 4 மூளைக்கு உள்ளுக்குள்ளே வச்சிடும். சரியா? ஏன் பேர சொல்லி நாளையிலேருந்து ஆர்டர் பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி முதல்ல அமைச்சு கொடுத்துறேன். வருமானத்துக்கு தடை இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் வர தை மாதம் வர்றதுக்குள்ளே நான் கருப்பசாமி இன்னமும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வர்ற மாதிரியும் அதே மாதிரி அவனோட வேலை அவன் செய்கிற மாதிரியும் நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன்ப்பா. அப்படி அமைச்சா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த வர வியாழக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போப்பான். இந்தா 2 கனி அவனுக்கு உள்ளுக்கு கொடுத்துரு. ஒரு கனியை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டிடு. நான் கருப்பசாமி கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துருவான். கருப்பசாமி மறுபடியும் மேல்மருவத்தூர் வச்சுப்பா. மேல்மருவத்தூர் கருப்பசாமி. அப்படியாப்பா, சரி. இப்போ வந்து கடன்காரனோட ஒரே தொல்லை, நமக்கு பணமெல்லாம் வேணும், எனக்கு பொருள் தான் வேணும் அப்படின்னு இடம் தான் வேணுங்கிற அளவுக்கு அவன் வந்துட்டான். அப்படிங்கிறதுனால கருப்பசாமி அவனை மாற்றி உருவாக்கி கொடுத்து கடனுக்கு உண்டான டைமும் கருப்பசாமனுக்கு வாங்கி கொடுத்தா போதுமா? அதுதான் சொன்னேன். இப்போ வந்து இடம் தான் வேணும்னு நிற்கிறான். அப்படியா இல்லையா? நான் கருப்பசாமி இங்கிருந்து போகிறதுக்குள்ளேயே உனக்கு மாற்றி விட்டுறேன். என்னோட ஆலயத்தை போய் ஒரு சுற்றிட்டு ஓடு. இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே மாற்றி விட்டுறேன், ஓடு. அப்படியா? சரிப்பா சரிப்பா, அப்படியே சொல்லிடுறேன். அதனால கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். அதில் ஒரே ஒருத்தன் தான் வந்து நம்ம தொந்தரவு பண்ணிருக்கேன். அதான் பார்த்தேன். மற்றவனும் கூட பரவாயில்ல, ஒருத்தன் தான் தொந்தரவு நம்ம பண்ணிட்டு இருக்கிறான். அதனால கருப்பசாமி என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய், சரிப்பா என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய், எனக்கு தெரியாது, அவனை ஆளை மாற்றி விட்டுரு. வந்து பணம் தான் எனக்கு வேணும், என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, இன்னும் 1 மாதம் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லுவேன். அந்த மாதிரி கரெக்டாக அமைச்சு கொடுத்துறேன். அதுக்குள்ளே அந்த இடத்தையும் உனக்கு மாற்றி ஏற்பாடு பண்ணி கொடுத்து உனக்கு கடனையும் கட்டி உன் மகனுக்கு வந்து கிட்டவா, உன் மகனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேலை. நான் கருப்பசாமி வெளிநாடு போகிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியே இல்லையா? அது நல்லபடியாக உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியாக கடன்லேருந்து உனக்கு வெளியில் வர வச்சுறேன். இங்கேருந்து நீ போகும்போதே உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துருவேன். அப்புறம் என்ன பண்ண? அதை சொல்லி அனுப்பியிருக்கேன். அந்த எவிடன்ஸ் ஒரு லேடி என்ன இருக்கு, அதையும் உனக்கு கண்ணுக்கு காட்டி அதை விற்று கடனை கட்டி கொடுத்துறமோ, நான் உருவாக்கி கொடுத்துறமோ. அதனால அடுத்த வாரம் என்ன வந்து பார்த்துட்டு போப்பான். அவனுக்கு கொடுத்துரு. சரிப்பா. கருப்பசாமி மறுபடி பரமத்தி வேலூர் வச்சு கருப்பசாமி ஓடி போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில் நமக்கு அதே இடம் வேணும்னா கரையை பண்ணிட்டோமா? கரையை பண்ணிட்டோம்ல, போய் காலில் வந்துட்டோம், ஓடு. அதே பக்கத்து தோட்டம் நமக்கு வேணும் அப்படின்னு கரையை பண்ணியாச்சு. அதில் கடனையும் கட்டி கொடுத்து அதில் நாளைக்கு வெள்ளாமை ஒன்று போடலாம்னு ஒன்று முயற்சி பண்ணி வச்சுருக்கோம். அதில் நல்லபடியாக உனக்கு வெள்ளாமையில் உனக்கு வருமானத்தை வர்ற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக பிள்ளைகளையும் படிக்க வச்சு அதே போல் தண்ணி பிரச்சனை இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமாப்பா. முதல் பிரச்சனை தண்ணி பிரச்சனை. அதனால் ஒரு கடியை கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுரு. ஒன்றை கொண்டுட்டு போய் ஏந்தார சொல்லி நிலவாசப்படியில் கட்டிடு. நான் கருப்பசாமி நாளையிலேருந்து தண்ணிக்கும் பஞ்சம் இல்லாமையும் அதே மாதிரி நாளைக்கு போடுற வெள்ளாமையில் உனக்கு நல்ல விளைச்சலையும் கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி கடனை கட்டி கொடுத்தா போதுமா? அதனால் நீ என்ன பண்ணுற, வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன்.